ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் 2 பேர் மேலேயும் தலா 3-4 கேஸ் இருக்கு. பதவிக்காக போறோம், பணத்துக்காக போறோம்னு சில பேர் சொல்றாங்க. இந்த ஆட்சியில் 5 வருஷம் அதிமுக தானே கடுமையாக உழைச்சிட்டு இருந்தோம். தொடர் தோல்வி இருந்தாலும் அப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கல. 26 சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெறுவாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்த கொள்கை வீரர்கள் 2 விஜயபாஸ்கர்களும் அதை தான் நம்பி இருக்கிறாங்க. இல்லைன்னா அப்பயே போய் சேர்ந்திருப்பாங்கல்ல. விஜய் தேர்தலுக்கு முன்னாடி ஊழல் சக்தின்னு சொன்னாரா இல்லையா அதிமுகவை? இதுக்கு முன்னாடி 4 பேரோட நின்று போச்சு, அதுக்கு நாங்க தான் காரணம்னு சொன்னார்ல. இப்ப ஏன் அந்த 4 ஆராய்ச்சியத்தை கண்டிக்கல? பிஜேபி செய்த அதே உத்தியை இன்னும் மேம்படுத்தி அதோட பெட்டராக தாவேகா செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஏன் சண்முகம் அவர்களுக்கு வாய் வரல? உங்க குதிரை பேரத்தை பற்றி ஒரு வழக்கு கூட போடாத போலீஸ் திமுக அமைப்பு செயலர் RS பாரதி ஆளுநரையும் பார்த்து கொடுத்திருக்காரு, போலீஸையும் பார்த்து கொடுத்திருக்காருல்ல. அது ஏன் நீங்க ஆக்ஷன் எடுக்கல? IML இருந்து ஒரு MLA ஆதரவு கொடுத்தாருன்னு லெட்டர் கொடுத்தாங்களா இல்லையா? காமராஜ் லெட்டர் கூட அதையும் வச்சிருந்தாங்களா இல்லையா? பிஜேபியை கண்டுக்க மாட்டாரு. சுமூகமா இருந்தாதான் மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த நிதி உதவி நம்ம வாங்க முடியும். ஒன்றிய அரசுன்னு கூட நீ சொல்ல மாட்டாரு, இந்திய அரசுன்னு தான் சொல்லுவாரு. இப்படி தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு அரசியலை காயடித்து விட்டு விஜயினுடைய இந்த குதிரை பேர அரசியலை கூட பேச முடியாம திமுக தாவேகா MLAக்களை உடைத்து கொண்டு போக முயற்சி பண்ணுகிறது. இதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பேசு பொருளா இருக்கும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் இடதுசாரி செயல்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றுக்கு கூட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போய் சேர்ந்துருக்கிறாங்க தாவேக்காவில். பொதுவாக சனிக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நேற்றுக்கு போயிருக்காங்க. இனிமேல் தாவேக்கா தான் தமிழ்நாடு அப்படிங்கிறாரு விஜயபாஸ்கர். எப்படி பார்க்க? சனிக்கிழமை மட்டும் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு படம் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுறதுனால வாரத்துக்கு 2 நாள் வச்சுருக்காங்க போல இருக்குது. அதனால் நேற்று வியாழக்கிழமையும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 விஜயபாஸ்கர்கள் போய் சேர்ந்தது அப்படின்றது, அதுக்கு முன்னாடி ஆலோர்ஜுனா ஒன்று சொன்னார் தெரியுமா? தாவேகா தான் உண்மையான அதிமுக இந்த கடந்த 10 ஆண்டுகளில் அது என்னென்ன வெளிப்படுத்தியிருக்குதோ, எப்படி செயல்பட்டுருக்குதோ, அதை பொதுவானவர்கள் அரசியல் விமர்சகர்கள் என்ன விமர்சித்தாங்களோ அந்த விமர்சனங்கள் எல்லாம் இப்போ தாவேகாவுக்கும் பொருந்தும் அப்படின்றத அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இப்போ அதிமுக கட்சி இதுதான் உண்மையான அதிமுக கட்சி அப்படின்னா என்ன? அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட போது அது கொள்கை சித்தாந்தம் எதையும் பேசலை. அண்ணாயிசம்னு ஒரு குத்துமதிப்பாக ஒன்று சொன்னார் எம்ஜிஆர். மத்தியில் யார் ஆட்சி பண்ணாங்களோ அவங்களோட சுமூகமான இணக்கமான உறவு வச்சுக்குவார். திமுக இங்கே தீய சக்தி. திமுகவுக்கு எதிரான வெறுப்புணர்வை பிரச்சாரம் செய்வது, அதை தொடர்ந்து பராமரிப்பது. இதுதான் எம்ஜிஆருடைய ஃபார்முலா. பின்னாடி ஜெயலலிதாவினுடைய ஃபார்முலாவும் இதுதான். ஜெயலலிதா காலத்தில் இன்னும் அவர் தன்னை ஒரு இந்துத்துவாவின் பங்காளியாகவும் காட்டிக்கொண்டார். கரசேவைக்கு இங்கேருந்து அதிமுக தொண்டர்களை அனுப்பியதாக இருக்கட்டும், 2001 ஆட்சிக்கு வந்த பிறகு மதமாற்ற தடை சட்டம், ஆடு கோழி பலி தடை சட்டம், இதையெல்லாம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும். அப்போ பிஜேபியினுடைய இளைய பங்காளியாக அதிமுக உருவெடுத்தது. இப்போ ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி நேரடியாகவே பிஜேபியினுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டார். ஒன்றிய அரசு கொண்டு வந்த பல மக்கள் விரோத சட்டங்களுக்கெல்லாம் அதிமுக ஆதரவு தந்திருக்குது. அது வேளாண் மசோதாக்களாக இருந்தாலும் சரி, CAA எதுவாக இருந்தாலும் இவர்கள் ஆதரித்திருக்கிறார். இப்போ இந்த குணம் அப்படியே தாவேகாவுக்கு பொருந்துகிறது. ஏன் பொருந்துகிறது அப்படின்னு சொன்னால், அரசியல் அப்படின்னா ஏதாவது விவாதம் இருக்கணும், ஒரு உரையாடல் இருக்கணும், ஒரு சித்தாந்தம், கொள்கை, அதில் சரி தவறு இது பற்றி இருக்கணும். என்னைக்கு தாவேகா பொலிட்டிக்கல் ஏரியாவுக்குள்ள என்ட்ராச்சோ அப்போ இருந்தே இந்த உரையாடல் என்பதை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அரசியலுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஒரு சினிமாவை எப்படி நீங்கள் மவுத் டாக் வழியாக போய் ரசிக்கிறீங்களோ அந்த ஒரு அட்டென்ஷன் இருந்தால் போதும், அதுக்கு மேலே நீங்கள் மெனக்கட வேண்டாம். அப்போ விஜய் மொத்தமாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியதே ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடலாம். அதை தாண்டி அவர் பேசியறல. அந்த 1 மணி நேரத்தை ஒரு 100 ரீல்ஸு ஷார்ட்ஸாக, அந்த 1 மணி நேரத்தை ஒரு 100 ஷார்ட்ஸாக ரீல்ஸாக கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க.
இது இல்லாமல் பொய் செய்திகளை ரெகுலராக கொண்டு போகிறாங்க. இதை வைத்து தான் தாவேகா ஜெயிச்சிருக்குது. ரெண்டாவது, விஜயின் சினிமா எப்படி வெற்றி பெறுமோ, விஜய் ஒரு நட்சத்திர நடிகராக எப்படி வெற்றி பெற்றாரோ அதற்கு அவருடைய சினிமா டீம் என்னென்ன வேலைகள் பார்த்தாங்களோ, ரகசிய வேலைகள், சதி வேலைகள், அதையே அரசியலுக்கும் பண்ணி பார்ப்போம்னு பண்ணி பார்த்தாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த 2 விஜயபாஸ்கரே எடுத்துங்களேன், 2 பேர் என்ன சொல்கிறாங்க, அதாவது திமுக அதிமுக கூட்டணிக்கு முயற்சி பண்ணாங்க. அதான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அதிமுக நலன் கருதி தேர்தலுக்கு முன்பே தாவேகா கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு தலைமையிட்ட சொன்னோம். அவர் அதை வந்து அலட்சியப்படுத்தினாங்க. சரி, தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதிமுக ஆதரவு கொடுத்தா தாவேகா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னோம். அதையும் அவர் கண்டுக்கலை. மாறா அவங்க கூட்டணி அதிமுக வந்து திமுக தயவால் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போனாங்க. அது எம்ஜிஆர் இந்த கட்சியை எதுக்கு தொடங்கினார், அதுக்கு எதிர்ப்பாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து இப்படி என்னுடைய கடிதத்தை நான் படிச்சிங்கன்னா எல்லாருக்கும் கண்ணீர் வருங்கிறார் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர். இந்த கண்ணீர் வந்து ரிசல்ட் வருது 6, 7, 8, 9, 10 இந்த 4 நாள்கள் இருக்கு இல்லையா, இந்த 4 நாட்களில் இந்த கண்ணீர் ஏன் வரவில்லை? அப்போ வந்து என்ன கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியில் இருந்தீங்களா? அழுகிறதுக்கு உங்களுக்கு நேரமே கிடைக்கலையா? திமுக அதிமுக கூட்டணிக்கு முயன்றது அப்படின்ற செய்தி எப்போ ஒரு வதந்தியாக வெளியே வருது? விஜய் பதவியேற்பதற்கு ஒரு நாள் முன்னாடி இல்லையா? அப்போ தான், அதுக்கு முன்னாடி தான் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அறிவிக்கிறாரு, அதுக்கு முன்னாடி இடதுசாரிகள் அறிவித்தாங்க, ஐஎம்எல் இதெல்லாம் நடக்குது. அப்போ தான் அந்த செய்தி வருது. இப்போ இவங்கெல்லாம் உண்மையான மானரோசம் வெக்கமுடையவர்களாக இருந்தால், அதிமுகவினுடைய எதிர்காலம் குறித்து கவலைப்படுறவராக இருந்தால், அந்த 9-10 அன்னைக்கே வந்து அழுதுருக்கணுமே. அன்னைக்கே நீங்கள் மாங்கன்னு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு 10-11 வெளியே வந்திருக்கணுமே. அப்போ வரலையே. இப்போ நீங்கள் பேசுகிறது அப்போல்லாம் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுங்கன்னு எடப்பாடியார்ட்ட வலியுறுத்திக்கிட்டு இருந்த நேரங்கிறாங்க. இல்லை இவங்க சொன்ன காரணம் என்ன? இவர் திமுக அதிமுக கூட்டணிக்காக முயற்சி பண்ணிட்டார். அதான சார்ஜ். அந்த சார்ஜ் உங்களுக்கு தெரிஞ்ச போதே நீங்கள் ராஜினாமா பண்ணியிருக்கணும்ல. இல்லை பொது வழியில் இப்படி ஒரு முயற்சி நடக்கிறது, நாங்கள் உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி சொல்லியிருக்கணும்ல. இப்போ புதுச்சேரிக்கு எடப்பாடி போகிறாரு, அங்கே போய் எம்எல்ஏக்கள்லாம் பார்த்துட்டு அவர்களெல்லாம் தலைவராக யார் தேர்ந்தெடுத்தாங்க? எடப்பாடியை தான் சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. கொறடா இதெல்லாம் முடியுதில்லை. அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் வாய் பேசாமல் இப்போ பேசுவதற்கு காரணம் என்ன? அப்போ இது வந்து ஒரு சாக்குப்போக்கு அப்படின்றது தெரியுது. இப்போ உண்மையிலேயே திமுக அந்த உதயகுமார் சொல்கிற மாதிரி போகணும்னா போங்க, ஏன் கதையை கற்றுக்கிட்டு போறீங்கிறாரு, அவர் வீடியோ போட்டிருக்காரு. ஆமாம். ரெண்டாவது, இவங்க 2 பேரும் வந்து இப்போ திமுக எதிர்ப்பு சொல்கிறாரு. இப்போ திமுக காலத்திலலாம் இவர்கள் மேலே வழக்கு போடப்படுது. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் 2 பேர் மேலேயும் தலா 3-4 கேஸ் இருக்குது, முக்கியமான கேஸ். அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க, பதவிக்காக போகிறோம், பணத்துக்காக போகிறோம்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படின்னா முந்தைய ஆட்சியில் 5 வருஷம் நான் அதிமுகவாக தானே கடுமையாக உழைச்சிட்டு இருந்தோம். எவ்வளோ பின்னடைவு இருந்தாலும், தொடர் தோல்வியாக இருந்தாலும் வழக்குகளை சந்தித்தோம். 43 வழக்கோ 33 வழக்கோ சொல்கிறாரு கரூர் விஜயபாஸ்கர் மேலே. தாமலையும் வழக்கு சந்திச்சுட்டு இருக்கிறோம். எல்லாம் அதிமுகனாலும் என் கல்யாணமே அம்மா தலைமையில் நடந்தது தான், ஜெயலலிதா தலைமையில். என் குழந்தைங்களுக்கு அவங்க தான் பேர் வச்சாங்க. அந்தளவுக்கு நாங்கள் அதிமுக விசுவாசியாக இருந்தோம். வெளியில் அனுப்புறது யாருன்னு பாருங்கள். கடினமான ஒரு முடிவெடுத்து தான் இந்த பக்கம் வந்துருக்குறோம். அப்போ வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கலை. 2021 தேர்தல் நடக்கும்போது விஜய் அரசியல் களத்தில் இல்லை. 24 பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை. 26 சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெறுவாருன்னு யாருக்கும் தெரியாது. ஊடகங்களாக இருக்கட்டும், அரசியல் வல்லுநர்கள், எக்ஸிட் போலு, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாத்துலேயுமே விஜய் கணிசமாக ஓட்டுகள் வாங்குவார், ஆனால் சிங்கிள் டிஜிட்டில் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கொள்கை வீரர்கள் 2 விஜயபாஸ்கர்களும் அதை தான் நம்பியிருக்கிறாங்க. இல்லைன்னா அப்பயே போய் சேர்ந்துருப்பாங்கல்ல. அப்போ சேராத காரணம் விஜய் வந்து நிரூபிக்கப்படலை, அவருடைய பலம் என்பது நிரூபிக்கப்படலை. இப்போ தேர்தல் முடிந்த பிறகுதான் இவர்களுக்கு ஒன்று புரியுது, இனி அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. 47 எம்எல்ஏக்களே ஜெயிச்சிருந்தாலும் இனி எடப்பாடியை வைத்து கொண்டு இந்த அரசியல் களத்தில் நம்ம செய்வதற்கு ஒன்றும் இல்லை. விஜய் திமுகன்னு அரசியல் களம் மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஏற்கனவே சம்பாதித்த சொத்துக்களை, சுருட்டிய சொத்துக்களை தக்க வச்சுக்கிறதுக்கோ புதுசாக சம்பாதிப்பதற்கோ நமக்கு ஒரு நல்ல இடம் வந்து தேவை. அதில் திமுகவை தீய சக்தின்னும் சொல்லி தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய வாரிசுகளாக பொசிஷன் பண்ணி இருக்கக்கூடிய விஜய் நமக்கு பொருத்தமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேயே
அவங்க என்ன சொல்கிறது, ஒரு அடிமைகள் போல இருந்தவர்கள். இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அமைச்சர்களுக்கு என்ன மரியாதை, எம்எல்ஏக்களுக்கு என்ன மரியாதை நமக்கு தெரியும். அவங்க கார் போன திசையை கும்பிடுவாங்க, விழுந்து கும்பிடுவாங்க. ஹெலிகாப்டர் பறந்து போச்சுன்னா அந்த திசையை கும்பிடுவாங்க. இப்படி அவர்களே அந்த மாதிரி ஒரு அடிமைகளாகத்தான் ஜெயலலிதா வச்சுருந்தார். அதே போல் இன்றைக்கி இந்த விஜய்கிட்டையும் அதே அடிமைத்தனத்தை காட்டுவதற்கு இவர்கள் தயார். அந்த வகையில் அது பொருத்தமாக இருக்குது. அதனால் 10ஆம் தேதி 9ஆம் தேதி வராத அந்த கண்ணீர் இப்போது வருவதற்கு காரணம் என்ன? ஒன்று, விஜய் இவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக விஜய் டீம்கிட்ட ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிப்போம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இதை தவிர வேறு ஏதாவது காரணம் இருக்கா? அப்போ அந்த 4 எம்எல்ஏக்கள் முதல்ல ராஜினாமா பண்ணாங்களே, அதை உடனடியாக ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க 4 பேர் மேலே பெரிய புகார் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அது உள்ளூர் அளவில் தான் இருக்கும். 2 விஜயபாஸ்கர்கள் மீதான புகார் என்பது நாடு அறிந்தது, ஏடு அறிந்தது. அது நீதிமன்றத்திலையும் வழக்காக இருக்குது. விஜயபாஸ்கர் மேலே சிபிஐ விசாரணையும் இருக்குது குட்கா ஊழலில். அப்படி இருக்கும்போது விஜய் டீமுக்கு ஒரு தயக்கம் வந்திருக்கலாம். அப்புறம் என்ன யோசிச்சிருப்பாங்க, இதெல்லாம் எந்த மக்கள் பார்க்க போகிறாங்க, நம்ம பிளேட்டை திரும்பி விட்டுருவோம், நம்ம ஏதாவது புது நரேட்டிவ் கொண்டு வந்துட்டால் அதுதான் இன்றைக்கி மக்கள்கிட்ட பேசு பொருளாக இருக்குமே தவிர இதை மறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வாங்க அப்படின்னு சிக்னல் காமிச்சதுனால தான் இவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள். விஜய் தேர்தலுக்கு முன்னாடி ஊழல் சக்தின்னு சொன்னாரா இல்லையா அதிமுகவை? அந்த ஊழல் வழக்கம் சந்திப்பாங்கிறார் நிர்மல்குமார். அதாங்க, இப்போ ஊழல் சக்தின்னு எதுக்கு சொன்னார்? அதிமுக முந்தைய ஆட்சியும் ஊழல் மிகுந்த ஆட்சி அப்படின்றது தான் சொன்னார். திமுக தீய சக்தி. அப்போ 2 சக்திகளுக்கு மாற்றம் தானே நீங்கள் வந்தீங்க. வந்த உடனேயே இங்கே ஐயுஎம்எல்ஓ விடுதலை சிறுத்தைகளோ இவர்கள் தங்கள் ஆதரவை தெரிவிப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகுது. இந்த திமுக கூட்டணி கட்சிகளே மட்டும் நம்பியிருந்தால் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வெற்றி பெறுமா, இப்படி ஒரு குழப்பம் இருந்தது. அந்த சமயம் சொல்கிறது தான் இவர் சொல்கிறார். டிடிவி தினகரன் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் விஜய்க்கு ஒரு பயம் வந்துருச்சு, இந்த ஆட்சி போய்விடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுனால தான் அதிமுக உடைக்கிறாரு அப்படிங்கிறார். அது பயம் காரணமாகவோ பாதுகாப்பு காரணமாக கூட இருக்கலாம். இப்போ திமுக கூட்டணிகள் காங்கிரஸ் விட்டுருங்க, காங்கிரஸ் முழு சரணாகதி, அதனால் நம்ம அங்கே இதையே எடுத்துக்க வேணாம். ஐயுஎம்எல்ஏ அப்படி சொல்லிக்கலாம். விசிக கம்யூனிஸ்டுகள் 6 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இந்த 6 பேரும் ஒரு கால் நமக்கு எதிர்காலத்தில் ஆதரவு தராமல் போகலாம் அப்படின்ற ஒரு நிலை விஜய் யோசிச்சிருக்கலாம். அல்லது அவங்க ஆதரவு கொடுப்பாங்க, 5 வருஷம் ஆதரவு கொடுப்பாங்க, ஆகுன்னா விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, அமைச்சரவைக்கு இல்லை பங்கேற்கலை, வெளியே தான் இருக்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையாக வந்தாலும் ஒரு அறிக்கை கொடுத்துட்றாங்க. திருமாவளவன் பொறுத்தவரை அப்படி கொடுத்துட்டு இருந்தார், இப்போ மாறிட்டார். கடைசியாக அதிமுகலேருந்து விஜயபாஸ்கர்லாம் வந்ததை பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, இது அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை, இது பாரதூரமாக பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர தாவேகா இவர்களை விலைக்கு வாங்கி இருக்குது அந்த போர்ஷனை அவர் மறைத்து விட்டார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னால், விஜய் டீமில் ஆதரவர்ஜனாவை கூப்பிட்டு தெளிவாக சொல்லியிருப்பாப்புல, நீங்கள் ஆதரிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி சவுண்டு விட்டுலாம் ஆதரிக்காதீங்க, உங்கள் ஆதரவு எனக்கு தேவையில்லை, கிளம்புங்க, எங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் நாங்கள் எங்கள் ஆட்சிக்கு நாங்கள் உருவாக்கிக்குவோம் அப்படின்னு ஒன்று தோணியிருக்கலாம்ல. விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் சொன்னது, நாங்கள் தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் காலம் வரும், ஆனால் அப்படி வந்தாலும் கூட எங்கள் கூட்டணியில் பங்கேற்பவர்களுக்கு நாங்கள் அமைச்சரவை கொடுப்போம். அதனுடைய பொருள் என்னென்னா, எனக்கு சொந்த பலம் இருக்கும், நீங்கள்லாம் ஒன்றும் ஆதரவு கொடுத்து நான் முதலமைச்சராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், அந்த சொந்த பலத்தை வைத்துக்கொண்டு நான் ஆளுவேன், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பண்ணையார் மாதிரி மேலே மொட்டை மாடியிலேருந்து காசு தூக்கி போடுவேன் அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட மைண்ட் செட் உள்ளவருக்கு இந்த இடதுசாரிகள் ஒரு முறை டிவி டிபேட்டுக்கு போயிருக்கும்போது சிபிஐ லெனின் வந்திருந்தார் சன் நியூஸ் டிபேட்டுக்கு. அப்போ இந்த குதிரை பேரம் பற்றி பேசினோன்னே, இதுக்கெல்லாம் நாங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணோம், அதனாலவே 4ஓட நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 4 6 இனி 6 8 10 12 ஆகலாமா இல்லையா? ட்ரையல் தானே சொல்கிறாரு விஜயபாஸ்கர். ஆமாம், மெயின் பிக்சர் இனிமேல் ஊரில் போட்டு காமிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, கம்யூனிஸ்டுகளை இதை தடுத்து நிறுத்த முடியவில்லை, விசிக இதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இப்போ விசிக திருமாவளவன் மாற்றி பேசுகிறார், இது அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, இவர்கள் 2 பேரும் இந்த அதிமுகவிலிருந்து வருவதன் மூலமாக தாவேகாவினுடைய சொந்த பெரும்பான்மையை அடைவதற்கு முயற்சி செய்வோம். நீங்கள் இப்போ எம்எல்ஏக்கள் நேரடியாக எம்எல்ஏவாக வந்தால் கட்சி தாவல் தடை சட்டம் வரும், அதில் பதவி இழப்பு கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னா பதவி இழப்பு தான், 2/3 வரலன்னா.
அப்போ அதிலும் தப்பிப்பதற்காக இந்த மாதிரி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்து போட்டியிட வைத்தால் அது நமக்கு ஆதாயம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க தெளிவாக பச்சையாக இதை செய்கிறாங்க. இந்த குதிரை பேரத்தை அவங்க ஒளிச்சு மறைச்செல்லாம் செய்யலை, பகிரங்கமாகவே செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் சுய விருப்பத்தில் வர்றதை நம்ம என்ன செய்ய முடியுங்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. அது ஒரு பக்கம் போகுது. விரும்பி வரும்போது நாங்கள் எப்படி சேர்க்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தாவேக்காரங்க அப்படின்னு சண்முகம் சொல்கிறாரு. இப்போ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நிர்மல்குமார் சொல்கிறாரு, பாருங்க கைதே பண்ணியாச்சு, திமுக தாவேக்கா எம்எல்ஏ பேசி ஆசை வார்த்தை சொல்லி 10 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் பேசுகிறாங்க. 10 கோடி 30 கோடி 35 கோடி 50 கோடி வரைக்கும் பேசுகிறாங்க. அரெஸ்ட் பண்ணியாச்சு. இவங்க இந்த ஆட்சி மாற்றம் வந்துடும், இந்த ஆட்சி கவிழ்ந்துரும்னு சொன்னதெல்லாம் இதை வச்சு தானா அப்படின்னு ஸ்டாலின், உதயநிதி, செந்தில் பாலாஜி பேர்லாம் எடுத்து பேசுகிறாரு. இது எதுக்குன்னா தாவேக்கா செய்து கொண்டிருக்கக்கூடிய குதிரை பேரம், அந்த செய்திகள் மறைந்து போவதற்காக செய்யப்படும் ஒரு மலிவான உத்தி தான். இப்போ இதை விசாரிக்கிறது லா அண்ட் ஆர்டர் போலீஸ் தானே விசாரிக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஏன் இதை ஆதாரம் இல்லாமல் நாங்கள் கைது பண்ணுவாங்களா போலீஸுன்னு கேட்குறாங்க. கைதே பண்ணிட்டாங்க. அதான் சார், நீ கைதே பண்ணிட்டீங்கன்னா இப்போ காமராஜ் 9ஆம் தேதி இனோவா காரில் முக்காடு போட்டுட்டு போகிறாரு. காருக்குள்ளே வச்சு நீங்கள் அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறீங்க, அதை வீடியோவும் எடுத்துக்கிறீங்க. நைட்டு அமமுக தலைவர் தினகரன் பதறி போய் கவர்னர் மாளிகைக்கு வராரு, காமராஜையும் கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ இது மாதிரி குதிரை பேரம் நடத்த முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? போலீஸுக்கு புகார் பண்ணாரா இல்லையா? இந்த புகார் மேலே ஏன் இது வரைக்கும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை? இல்லை பிரேமலதா சட்டமன்றத்தில் பேசுனாங்கல்ல, விஜய் அவர்களே நீங்கள் முக்காடு போட்டு எங்கேயும் போக மாட்டீங்கன்னு சொன்னீங்க, உங்கள் ஆஃபீஸுக்கு ஒருத்தர் முக்காடு போட்டு வந்தார், அவரை பற்றி நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? இதை பற்றி ஏன் போலீஸ் விசாரிக்கலை? இது ஏன் வழக்கு பதிவு பண்ணலை? அப்போ தினகரன்ட்ட கேட்டிருக்கணும்ல, இந்த மாதிரி உங்கள் எம்எல்ஏ போயிட்டாருன்றீங்க, இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்குறீங்க, என்னென்ன அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும் இல்லை, காமராஜர்கிட்ட விசாரிச்சிருக்கணும்ல, இதெல்லாம் ஏன் செய்யலை? இல்லை அந்த 4 எம்எல்ஏக்கள் சபாநாயகரை பார்த்து ரிசைன் பண்ணிவிட்டு உடனடியாக 3 பேர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் ஆலோர்ஜனாவை பார்க்குறாங்க, உடனே உறுப்பினர் அட்டை வாங்குகிறாங்க. இதெல்லாம் செய்தி வந்த பிறகு தான் இனிமேல் வரக்கூடியவங்களாம் பணையூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. இதை பற்றி போலீஸ் ஏன் விசாரிக்கவில்லை? இது அப்பட்டமான ஒரு குதிரை பேரத்தை தாவேக்கா செய்திருக்கிறது. இப்போ இவங்கள்ட்டெல்லாம் ஆதவர்ஜினா லாட்ரி மாஃபியா என்ன டீல் பேசியிருப்பாங்க? தேர்தலுக்கு செலவு செய்த தொகையை நாங்கள் தருகிறோம், அதற்கு மேலேயும் நாங்கள் தருகிறோம், அல்லது தாவேக்கா ஆட்சியின் போது உங்களுக்கு வாரிய தலைவரோ இந்த மாதிரி பதவிகள் உங்களுக்கு தரப்படும், நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். இதை தாண்டி அவங்க ஏதாவது போய் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ எடப்பாடி கட்சியில் இருந்தால் இந்த 6 பேருக்கு என்ன எம்எல்ஏக்கள் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் மட்டும்தானே இருக்கும். ஒரு எம்எல்ஏக்குரிய சம்பளம், வசதி, வீடு, இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் வரப்போகிறதில்ல. ஆளுங்கட்சியோடு இருக்கும்போது நீங்கள் இப்போ விஜயபாஸ்கர் நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறாரு, அந்த கான்ட்ராக்டை வாங்க முடியும், இல்லை ஏதாவது வாரிய தலைவர் போட்டு அதில் சம்பாதிக்க முடியும். இப்படி ஏதாவது ஒரு அறிகுறிகள், ஒரு ஒப்பந்தம், ஒரு பேரம் இருந்தால் மட்டும்தான் இவர்கள் வருவார்கள். இதையெல்லாம் விசாரிக்காத சட்டம் ஒழுங்கு போலீஸு இப்போ இந்த திருநாவுக்கரசு அப்படின்னு ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு நபரை வைத்துக்கொண்டு விசாரிப்பது எப்படி? இந்த திருநாவுக்கரசனுடைய ட்ராக் ரெக்கார்டு எப்படின்னா, அவர் லயோலா காலேஜில் படித்தவர்னு சொல்லி கருத்து கணிப்புகளை வெளியிடுறாரு. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன வெளியிட்டார்? 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை ஜெயிப்பார், பிஜேபி கணிசமாக ஜெயிக்கும், அதிமுக ஜெயிக்கும் இப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட்டவர் தானே. அப்போ ஒரு அஜெண்டாவோட வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தேகத்துக்குரிய நபர். அவர் இப்போ உண்மையிலேயே திமுகவில் இருக்காரா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு பழைய காலத்தை ரெக்கார்டை வச்சு சொல்கிறேன். இப்போ ஒரு திமுகவுக்கு போயிருந்தா கூட ஒரு சந்தேக பேர்வழின்றதை நம்ம அதை மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ வேகமாக போலீஸு இதை புகாரை பதிவு செய்வதும், ஒரு 3 பேரை நாங்கள் பிடிச்சிட்டோன்னு சொல்கிறதும், அவங்க பேரம் பேசியிருக்காங்க 35 கோடி. அப்போ திமுக ஒரு முட்டாள்தனமான கட்சி அப்படின்னு போலீஸ் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த கேள்வி எழுப்புறவங்க என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறார் நிர்மல்குமார், ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க? இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஆதவர்ஜுனா அங்கே இருக்கிறது எடப்பாடியும் இதுவும் மட்டும்தான், எடப்பாடியும் ஒரு பையன் மட்டும்தான் அங்கே இருக்கீங்க, மீதி எல்லாம் அதிமுகலாம் நம்பிக்கை இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, ஸ்டாலினை அரசியல் விட்டு ஒதுங்கிருங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அந்த குடும்பமே அரசியல் விட்டு ஒதுங்கணும், அதிமுகவும் அந்த குடும்பமும் எடப்பாடியும் அரசியல் விட்டு ஒதுங்கணும், இப்போ தமிழ்நாடு நல்லாயிருக்கும். இதுதான் சார் அவங்க உத்தி. அவங்களுடைய உத்தியே என்னென்னா, நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், தேர்தலுக்கு பின்னாடியாக இருக்கட்டும், இப்படி பேசுகிறாங்க இல்லையா, இந்த பொய் செய்திகள், ஃபேக் நியூஸு கீழே போகுது. இப்போ தாவேக்கா செய்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான குதிரை பேரமெல்லாம் மங்கி போய் மறைந்து போய்
இப்போ திமுக விஜயோட நல்ல ஆட்சியை கெடுப்பதற்காக தாவேகா எம்எல்ஏகளை விலைக்கு வாங்குறாங்க. நீங்கள் காங்கிரஸ் சரணாகதி ஆகிடுச்சு, ஐயுஎம்எல்லாம் அந்த மாதிரி ஆகிடுச்சு, எதுவும் பேச மாட்டாங்க, மற்றவங்க வந்து ஏதாவது தான் கேட்பாங்க, இப்போ கம்யூனிஸ்ட்லாம் எதாக இருந்தாலும் அறிக்கை விடுவாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ அந்த கம்யூனிஸ்டே என்ன சொல்லுது, இப்போ ஸ்டாலினே இப்போ இதை வச்சு தான் சொன்னாரா ஆட்சி மாறணும். விஜயபாஸ்கர் வந்ததுக்கு என்ன சொன்னார் கம்யூனிஸ்ட்? ஒன்றும் சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏன் ஒன்றும் சொல்லலைன்னா அவங்க உள்ளே போயிட்டாங்க. பல கோடி பேரும் பேசி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க திமுக, வெளிப்படையே புகார்லாம் தெரியுது. அதை நான் படித்தேன். என்னுடைய கேள்வி, இதை கண்டித்த சண்முகம் 2 விஜயபாஸ்கர்கள் வந்தாரே அதையும் கண்டிக்கவில்லை. இதுக்கு முன்னாடி 4 பேரோட நின்று போச்சு, அதுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொன்னார்ல. இப்போ ஏன் அந்த 4 ஆராய்ச்சியதை கண்டிக்கலை? இந்த குதிரை பேரம் இதெல்லாம் நல்லதல்ல, இது பிஜேபியினுடைய உத்தி. மகாராஷ்டிரா, கோவா, மத்திய பிரதேசம் மற்ற மாநிலங்களில் செய்த அந்த குதிரை பேர உத்தியை பிஜேபி செய்த அதே உத்தியை இன்னும் மேம்படுத்தி அதை விட பெட்டராக தாவேகா செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஏன் சண்முகம் அவர்களுக்கு வாய் வரல? சொன்னோங்கிறாரு. என்ன சொன்னார்? இந்த மாதிரிலாம் சரியில்லைன்னு சொன்னோம், அவங்களா விருப்பப்பட்டு ரிசைன் பண்ணி வரத. அப்படின்னா தாவேகா எம்எல்ஏக்கள் கூட விருப்பப்பட்டு திமுகவுக்கு வர்றதோ அதிமுக வர்றதோ நினைச்சிருக்கலாமே சார். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எப்படி வருவாங்க? அது உங்கள் பிரச்சனை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் அவங்க யோசிக்கலாம்ல. இப்போ அதிமுகலேருந்து வர்றவங்க தான் மாவட்ட நிர்வாகம். யோசிச்சு பாருங்கள், இனிமேல் புதுக்கோட்டை மாவட்டத்தை தீர்மானிக்க போகிறது யார்? அந்த அமைச்சரா, தாவேகா அமைச்சரா, விஜயபாஸ்கரா? இல்லை கரூரில் தீர்மானிக்க போகிறது யார்? ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தார் ஒரு தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன். அவர் தீர்மானிப்பாரா இல்லை இந்த கரூர் விஜயபாஸ்கர் தீர்மானிப்பாரா? அப்போ விஜயபாஸ்கர் தான் தீர்மானிப்பார். அப்போ தாவேகாக்குள்ளே இப்படி ஒரு மோதல் உருவாகுமா இல்லையா? மக்கள் மன்றம், விஜயோட மக்கள் மன்றம் காலத்திலிருந்து இருந்தவர்கள் ஒரு புறம். அது நேற்று ஒரு புஷானது ஒரு இது சொல்லியிருக்காரு. என்னென்னு? இப்போ இவ்வளோ பேர் வந்து இணைஞ்சிருக்கீங்க, எல்லா நகரம் மாவட்டம் எல்லா நிலையில் இருக்கிற பொறுப்பாளர்களுடன் பேசி உங்களுக்கும் எப்படி ஒரு பொறுப்பு போட முடியுமோ அது மாதிரி சரியாக நாங்கள் கரெக்டாக பண்ணிவிடுவோம், பொறுப்பெல்லாம் போடுவோம் அப்படிலாம் நேற்று பேசியிருக்காரு. அதான் பேசியிருக்காரு. என்னுடைய கேள்வி, ஆளுங்கட்சினாலே இந்த மாதிரி போட்டிகள் அதிகம் இருக்கும். இப்போ விஜய் உடனடியாக ஆளுங்கட்சி ஆகிட்டார். விஜய்க்கு தேவை கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். அதுக்காக இந்த அதிமுக பெருந்தலைகளை குதிரை பேரத்துக்காகவும் இழுக்கிறாரு, இதுக்காகவும் இழுக்கிறாரு. 2வது, விஜய் கட்சியில் இருக்கிறவங்க இனிமேல் மட்டம் தட்டப்படுவாங்க. இப்போ கோபிசெட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டம் இதெல்லாம் வந்து செங்கோட்டையனுடைய பிடியில் இருந்துச்சு. இப்போ செங்கோட்டையன் அமைச்சராகிட்டார். இப்போ ஈரோடு மாவட்டம் அப்படின்னா செங்கோட்டையன் ஞாபகத்துக்கு வருவாரா, இல்லை அங்கே இருக்கிற விஜய் மக்கள் மன்ற நிர்வாகி ஞாபகத்துக்கு வருவாரா? அவர் வரப்போகிறதில்ல. அவர் இனி செங்கோட்டையனுக்கு கீழே தான் வேலை செய்யணும். இப்போ அதிமுகலேருந்து வரக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுடைய எல்லா இடத்துலையும் இதுதான். இப்போ இதில் இன்னொன்று சார், நேற்று வந்து தேர்தல் ஆணையம் வந்து இடைத்தேர்தல் அறிவிச்சுது. மற்ற மாநிலங்களில் மத்திய பிரதேசம், பீகார் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிச்சுது. இப்போ நேற்று தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கலை. அது எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, அதிமுக இன்பதுரையும் போய் இந்த 6 தொகுதிக்கு தேர்தல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மனுவும் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்கிறாரு. இவர் மனு கொடுத்ததுனால அது தடைப்பட்டிருக்கா, இல்லை அவங்களே அறிவிக்காமல் இருக்காங்களா, இல்லை எப்படி? அவங்க இதை கணக்கில் கொண்டிருக்கிறார்கள். இந்த புகாரை விசாரித்து விட்டு முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் பிஜேபியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி செயல்படுது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவர் இந்த 4 தொகுதிகளுக்கு பின்னாடி தான் அந்த தொகுதியெல்லாம் காலியாச்சு, மத்திய பிரதேசத்துலேயோ பீகார்லேயோ. அப்படி இருக்கும்போது குஜராத்னு நினைக்கிறேன், குஜராத். அப்படி இருக்கும்போது அங்கே அறிவிச்சுட்டு இங்கே அறிவிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ ஏதோ சம்திங் பிரச்சனை அப்படின்றது தெரியுது. அந்த பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் ஒவ்வொருத்தராக ராஜினாமா பண்ண வைத்து கட்சியில் சேர்த்துட்ருக்குறாங்க. அது நிறுத்தணுன்றதுக்காக தான் சேர்த்துட்ருக்காங்க. இப்போ திமுக வந்து காசு கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிது அப்படின்னு நரேட்டிவ் கொண்டு போவதன் மூலமாக மக்கள் மன்றத்தில் தங்களுடைய பொய் செய்திகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு செய்கிறாங்க. இப்போ கரூருக்கு விஜய் போகிறார் இல்லையா, போகிறதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு அஜெண்டா செட் பண்ணிட்டாங்க. என்ன செட் பண்ணிட்டாங்க? போலீஸை வைத்து எங்கள் மக்களை கொண்டவர்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு ஆலோசனை சொன்னாரா இல்லையா? பேசுகிறாரா இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புங்க அது. அன்னைக்கு கரூர் விஷயத்தில் உண்மையிலேயே வந்து ஸ்டாலின் வந்து விஜயை கைது பண்ணியிருந்துருக்கணும், எஃப்ஐஆரில் சேர்த்துருக்கணும். இனி அங்கே விட்டது அவங்க தெனாவட்டு திமிரு எங்கே போயிடுச்சு பாருங்கள். ஒன்று சிபிஐயில் விசாரணை இருக்குதுன்னு மூடிட்டு இருக்கணும். அதுவும் இல்லாமல் இப்படி வெளிப்படையாக பேசுவதன் காரணம் என்னென்னா, விஜய் போகிறாரு. விஜய் அங்கே போகும்போது அவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க, கரூர் சம்பவத்திற்கு காரணம் யார்? திமுகவும் போலீஸும் தான் காரணம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க.
இது மக்கள் மத்தியில் அடிபடும் போது விஜய் அங்கே பேசுவார். அப்போ தாவேகா தான் செய்கின்ற அரசியல் குற்றங்களாக இருக்கட்டும், பொதுவான தவறுகளாக இருக்கட்டும், அதை மறைப்பதற்காக இந்த பொய் செய்திகளை திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்ல வரேன், இவங்க குதிரை பேரத்தை பற்றி ஒரு வழக்கு கூட போடாத போலீஸு இப்போ இவர் அமைப்பு செயலாளர், திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆளுநரையும் பார்த்து கொடுத்துருக்காரு, போலீஸையும் பார்த்து கொடுத்துருக்காருல்ல, விவரங்களோடு கொடுத்துருக்காருல்ல, அது ஏன் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை? இது உள்ள நீங்கள் நோண்டி போய் பாருங்கள், பல பஞ்சாயத்து உள்ள நடந்திருக்கு. IUML இருந்து ஒரு MLA ஆதரவு கொடுத்தாருன்னு லெட்டர் கொடுத்தாங்களா இல்லையா? 9ஆம் தேதி காமராஜ் லெட்டர் கூட அதையும் வச்சுருந்தாங்களா இல்லையா? அன்னைக்கு காதர் மீதன் என்ன சொல்கிறாரு? நாங்கள் நேற்றும் திமுக, இன்றும் திமுக, நாளையும் திமுகன்னாரு. ஆனால் ஒரு MLA கடிதம் இப்படி அங்கே போச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம காலப்போக்கத்தில் இதை மறந்துட்டு இருக்கோம். அதை ஒவ்வொன்றா நீங்கள் இழுத்து விசாரித்து பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் செய்தது தாவேகாவும் விஜய் டீமும் தான் பட்டவர்த்தனமாக செய்திருக்கிறது அப்படின்றத தெரியும். இப்போ பிஜேபி வட இந்திய மாநிலங்களில் என்னெல்லாம் செஞ்சாங்களோ 3-2 பேரை கூட்டு வந்துடுவாங்க, கூட்டு வந்து கட்சியை உடைப்பாங்க. உடைச்ச இவங்களுடைய ஆதரவு பிரிவுக்கு வந்து சின்னத்தையோ கட்சி அலுவலகம் நிதி எல்லா பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. இது மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு நடந்திருக்கு, தேசியவாத காங்கிரஸுக்கு நடந்திருக்கு, இப்போ மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸுக்கு நடக்குது. அதே போல் சிவசேனா உத்தவ் தாக்கரேனுடைய எம்பிக்களையும் இவங்க 6 பேர் வாங்கிட்டாங்க, அதையும் முழுக்க கைப்பற்றுகின்ற ஒரு முயற்சி நடக்குது. அப்போ இதே வேலைகளை தமிழ்நாட்டில் தாவேகா செய்யுது. திமுக வந்து ஒரு வில்லன், தீய சக்தி, அதை மக்கள் மத்தியில் அந்த நரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற பெரிய தியாகிகளுடைய கட்சி, அந்த தியாகிகளுடைய கட்சி தான் இன்றைக்கி தாவேகா. அதனால் அதிமுக தொண்டர்கள்லாம் இங்கே வராங்க. ஏன் நீங்கள் வரணுன்னா பாருங்கள், உங்கள் தலைவர்கள்லாம் ஒருத்தராக இங்கே வராங்க, அதனால் எல்லோரும் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இதை செஞ்சிட்ருக்குறாங்க. இதை செய்வதன் மூலமாக நம்ம என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக அல்லது மோடி 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு, பிரதமராக வந்த பிறகு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பிஜேபி, ஆன்டி இந்துத்வா, ஆன்டி ஃபாசிஸ்ட் இந்த அரசியல் மிக உக்கிரமாக பேசப்பட்டது இந்த 12 ஆண்டுகளில். அது 14லேருந்து 26 வரைக்குமே நான் சொல்கிறேன். அந்த உக்கிரமான அரசியல் தான் இந்த 3 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி தமிழகத்தில் தோற்கடிச்சது. அந்த உக்கிரமான அரசியலின் போது தான் நம்ம வேளாண் மசோதாக்களை பற்றி பேசியிருக்கிறோம், CAA பற்றி பேசியிருக்கிறோம், பணமதிப்பளிப்பு பற்றி பேசியிருக்கிறோம், ஜிஎஸ்டியில் நமக்கு இப்போ அமலுக்கு கொண்டு வந்து நமக்கு வரி கொடுக்கல அப்படின்றத பற்றி பேசியிருக்கிறோம், டீலிமிட்டேஷனை பற்றி பேசியிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் இன்னைக்கு வந்து பேச வேண்டாம். இன்னைக்கு தமிழ்நாடு என்பது பிஜேபிக்கு எதிரான ஒரு மாநிலம் அல்ல, அது வந்து விஜய்க்கு ஆதரவான மாநிலம். விஜய் பிஜேபியை கண்டுக்க மாட்டார், சுமூகமாக இருப்பார். சுமூகமாக இருந்தால் தான் மத்திய அரசு, ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த நிதி உதவி நம்ம வாங்க முடியும். ஒன்றிய அரசுன்னு கூட நீ சொல்ல மாட்டார், இந்திய அரசுன்னு தான் சொல்லுவார். இப்படி தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு அரசியலை காயடித்து விட்டு, பொதுவாகவே அரசியல் இனிமேல் வந்து பேசு பொருளாக இருக்காது சார். இப்போ நக்கீரன் போன்ற பத்திரிகைகள்லாம் நீங்கள் பல இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி வாங்கன்னு வேலை செஞ்சு கொண்டு வரீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு குற்றச்சாட்டையோ ஒரு உண்மையை வெளியே கொண்டு வர்றீங்க இல்லையா, அந்த உண்மை மக்களிடம் பேசு பொருளாக இருப்பதற்கு பதிலாக விஜய் சொல்லக்கூடிய அல்லது விஜய் டீம் சொல்லக்கூடிய ஒரு பொய் போதும். இப்போ கரூரில் போலீஸ் வச்சு எங்கள் மக்களை கொண்டாங்க, இனி விஜய் போகிற வரைக்கும் அதுதான் அங்கே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அரசியல் பேச முடியாது, அரசியலுக்கு இங்கே இடமில்லை, அது யாரும் விருப்பமில்லை. அடுத்து பிஜேபி எதிர்ப்பு அரசியல் நீங்கள் எதுவும் பேச போகிறதில்ல. இப்போ நான் கேட்குறேன், 100 நாள் வேலை திட்டம் அமலுக்கு வந்துருச்சு இல்லையா, இதை 125 நாள்னு மாற்றிட்டு அமௌண்ட்டெல்லாம் கூட்டியிருக்கேன்னு ஒன்றிய அரசு சொல்லுகிறது. விஜய் லெட்ரு போட்டிருக்கிறார். எப்போ லெட்ரு போட்டிருக்கிறாரு? அமலுக்கு வந்த பிறகு. ஆமாம், நேற்று இப்போ கடிதம் எழுதியிருக்காரு. அமலுக்கு வந்த பிறகு லெட்டர் எழுதுறாரு. லெட்டர்லேயும் ஒன்றும் குறிப்பாக ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு பற்றாக்குறை ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அது சொல்லியிருக்காரு சார். அமல்படுத்துறதை ஒத்துக்கிட்டீங்களே, அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் சவுண்டு விடணும். இப்போ தமிழ்நாடு வந்து 1000 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு இருந்தது, இனி 5000 கோடி ஒதுக்கணும். எதுக்கு? இந்த 125 நாள் வேலை திட்டத்துக்கு. ஒன்றிய அரசு ஒதுக்கியிருக்கின்ற மொத்தமாக ஒதுக்கியிருக்கின்ற 90,000 கோடின்றது நாடு முழுக்க ஒதுக்கியிருக்கு. அதிலே 125 நாள் வரலை, 100க்கும் கம்மியான நாட்கள் தான் வருது. அதனால் இவங்க 125 நாள் வேலை கொடுக்கறது இவங்களுடைய நோக்கம் இல்லை, அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்றதான் நோக்கம். முன்னாடி 90-10% இருந்தது, இப்போ ஒன்றிய அரசு 60, மாநில அரசு 40ன்னு வந்திருக்கு. அப்போ இது யாரை வந்து குறிவைக்கும்? குறிப்பாக நிலமற்ற விவசாயிகள், கூலி தொழிலாளிகள், அவங்களுக்கு இப்போ 400 ரூபா 300 ரூபா சம்பளன்றது ஒரு பெரிய விஷயம்.
அதை வந்து காவாக வாங்குவதற்காக மோடி இதை திருத்தம் பண்ணி கொண்டு வராரு. மகாத்மா காந்தி பேரெல்லாம் எடுத்துட்டாரு. இப்போ இதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? கூட்டணியில் காங்கிரஸும் வலியுறுத்தலையா? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் கொடுத்ததே முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த கோரிக்கையும் இல்லை. அவங்க திட்டம் தானே இது. கம்யூனிஸ்ட் வலியுறுத்தி நம்ம அதை கொண்டு வந்தாங்க. குளோபலைசேஷன் வந்த பிறகு இங்கே ஏற்றத்தாழ்வு அதிகரித்து போச்சு. அப்போ கிராமப்புறத்தில் இருக்கிற வறிய மக்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும், கொடுத்தால் மட்டும்தான் அது வந்து இந்த அரசு வந்து பொறுப்பாக இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வந்தாங்க. இந்த கொண்டு வந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து குறைச்சி, நாட்களை குறைத்து, வேலையை குறைத்து, இன்றைக்கி வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, 100 நாள் கூட கொடுக்க முடியாத சூழலில் இருக்குது. இதிலே இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கும்போது விஜய் ஏன் இதை பற்றி பேசலை? அடுத்தது பிஜேபிக்கு எதிராக இந்துத்துவ அரசியல்னு எடுத்துக்கங்க. இப்போ குர்பானிக்கு என்ன பண்ணாங்க? நீதிமன்றத்திலேருந்து ஒரு உத்தரவு வருது, அங்கீகாரம் பெறாத இடங்களில் நீங்கள் ஆடு மாடெல்லாம் வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி வந்து போலீஸ் தடையும் பண்ணுது. இப்போ அதுக்கு எதிர்த்து ஏதாவது பண்ணிங்களா? இப்போ முஸ்லீம்களுக்கு வந்து அந்த கூட்டு குர்பானின்றது முக்கியம். அப்போ இது எப்படி சொல்லலாம் குறிப்பாக அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்துக்கள் நாட்டுப்புற தெய்வங்களுக்கு ஆடு கோழிகள் பலியிடுறாங்க. இப்போ இந்த சுவாமிநாதன் தீர்ப்புப்படி அதுவும் செய்யக்கூடாது இல்லை. ஏன்னா அந்த கோயில் என்பது அங்கீகாரம் பெற்ற இடம் இல்லை. அங்கேயும் ஆடு கோழியெல்லாம் நீங்கள் வெட்டுறதை, ஆனால் அங்கே வந்து அனுமதிப்பாங்க. ஏன்னா அவங்களாம் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அதனால் போலீஸும் கண்டுக்காது, நீதித்துறை மன்றமும் யாரும் அவமதிப்பு வழக்கம் போட மாட்டாங்க. இங்கே முஸ்லீம்கள் மட்டும்தான் மாற்றுறாங்க. இதுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? இல்லை திமுக ஆட்சி காலத்தில் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்னு ஆவணப்படம் தொடர்ந்து வெளியிடப்படுது. இன்றைக்கி தாவேகா வந்த பிறகு ஒரு இடத்துல கூட வெளியிட முடியல. ஏன் இப்போ இங்கே சென்னையில் வெளியிட இந்த இடத்துக்கு 20 பேர் இந்து முன்னணியிலேருந்து கலாட்டா பண்ணுறாங்க. போலீஸ் போய் கேட்டால் அது உங்கள் பிரச்சனைன்றாங்க. ஏன் இது போலீஸு பாதுகாப்பு கொடுத்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு உதவியா இல்லை? அப்போ அந்த படம் தான் உண்மையிலேயே இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரராக வாழ்கிறாங்க அப்படின்ற உண்மையை உலகுக்கு சொல்லுது அந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸு. அதை போட்டிங்கன்னா இங்கே மத நல்லிணக்கம் வந்து அதிகரிக்கும், உறுதியாகும். அதை தடை செய்துவிட்டு இந்து முன்னணி கோரிக்கையை விஜய் அரசு ஏற்பது வந்து எப்படி? அதே மாதிரி வந்து பிசி முஸ்லீமுக்கு வந்து அது பொருந்தாது, இடஒதுக்கீடு பொருந்தாதுன்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. அதாவது முஸ்லீமுக்கு பிள்ளையாக பிறந்தால் மட்டும்தான் முஸ்லீம். நீங்கள் மதம் மாறிட்டு ஒரு முஸ்லீமாக மாறுறீங்க, நீங்கள் பிசி சர்டிஃபிகேட் கோர்றீங்கன்னா உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி பண்ண முடியும்? இந்த ஸ்டாலின் இந்த உத்தரவு கொண்டு வந்ததாக இருக்கட்டும், கலைஞர் இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்ததாக இருக்கட்டும், சமூக ரீதியாக கல்வி ரீதியாக இவர்கள் பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் சில பிரிவினருக்கு கொண்டு வந்ததானே இடஒதுக்கீடு. அது இப்படி உத்தரவு வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஐஎம்எல் அமைச்சர் எதுவும் சொல்லல, ஒன்றும் அதை பற்றி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு 2 அமைச்சர் வந்துருச்சுல்ல. ஐஎம்எல்ஏ ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய பிரதிநிதி இல்லை சார். அவங்க வந்து ஒரு அதில் வந்து, ஏன்னா முஸ்லீம் அமைப்புகள் பல அமைப்புகள் இருக்குல்ல, பல அமைப்புகள் இருக்குது. அதில் இவங்க ஒரு அமைப்பு, அவ்வளோதான். நான் சொல்ல வர்றது இந்துத்துவாவுக்கு எதிராக, அதாவது விஜயோட பாயிண்ட் என்ன? அது பாசிசம்னா நீங்கள் பாயசமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்வியிலேயே பாசிச எதிர்ப்பை நீர்த்து போக செய்கிறார். பாசிசன்றது உண்மையான ஒரு வில்லன் கிடையாது நீங்கள் நினச்சிட்டு மாதிரி. திமுகவும் பிஜேபியும் ஒன்று தான், அவங்களுக்குள்ளே டீலிங் இருக்குது இப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அதனால் இப்போ திருப்பரங்குன்றம் குறித்து நீங்கள் ஏன் பேசவில்லை அப்படின்னு நாஞ்சில் சம்பத்திட்டம்னு கேட்டபோது என்ன சொன்னார்? எதுக்கு பேசணும்? அது பேசினாதான் பிரச்சனை, பேசாமல் இருந்துருவோம். இது சங்கிகளும் திமுகவும் சேர்ந்து செய்த பிரச்சனை. இதில் நாங்கள் ஏன் வந்துடணும்? அவங்க தான் மக்களுக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க, இப்படி விளக்கம் சொல்கிறாங்க சார். இப்போ திருப்பரங்குன்றத்துக்காக அப்பீல் போயிருக்கிறாங்களாம். அப்பீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மலை வந்து தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த மலையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தீபம் ஏற்ற வேண்டாம். அப்போ இது எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, தீர்ப்பு வந்து தீபம் ஏற்றணும்னு வர்ற மாதிரி இவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. நீ கேட்க வேண்டியது என்ன? ஆண்டாண்டு காலமாக இங்கே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு எதிரில் உள்ள பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றுறோம், மலை உச்சியில் ஏற்றுகின்ற பழக்கம் கிடையாது, அதை சொல்லில வாதாடணும். அது ஏற்கனவே பிரிட்டிஷ்காரன் காலத்திலேருந்து பல நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்துருக்கு, அதை முன்வைக்கணும்ல. அப்போ கொலைகாரன் வந்து கொலை பண்ணிட்டு போயிடுவான், போலீஸ் வந்து அவன் தப்பிக்கிற மாதிரி கேஸ் போடுறது இருக்கு இல்லையா? அப்படி தானே பல ரவுடிகள் வெளியே இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இவங்க முறையீடு போகிறாங்க. அப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, இந்த 15 ஆண்டுகளாக நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிற, இப்போ நீங்கள் கூட அண்ணாமலையை வந்து மாநில தலைவராக இருக்கும்போது பேச மாட்டேன்னு முடிவெடுத்தீங்க. எதுக்காக? அவர் வந்து பத்திரிகையாளர்களே ஊடகங்களை வந்து அவமதிக்கிறார், இழிவுபடுத்துகிறார்னு ஒரு முடிவெடுக்கிறீங்க. இது பாசிசத்துக்கு எதிராக ஒரு பத்திரிகை என்ற முறையில் நீங்கள் செஞ்ச ஒரு முன்னெடுப்பு. இப்போ இப்படி வந்து பலரும் செஞ்சுருப்பாங்க இல்லையா? பல கட்சிகள், பல இயக்கங்கள் எல்லாம், திமுக உள்ளிட்டு சொல்கிறேன்.
அதை அத்தனையும் நாசம் பண்ணுற மாதிரி அந்த உரையாடல், அந்த பிரச்சாரம், அதையெல்லாம் பண்ணி நீர்த்து போக வச்சு விட்டு இன்னைக்கு விஜய் இப்படி வந்திருக்கிறாரு. இப்போ விஜயை வந்து கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ ஐஎம்எலோ அவர் தான் வந்து மதசார்பற்ற போராளின்னு சொல்கிறாங்க. இவங்க புரிதலில் மதசார்பற்ற கொள்கை என்பது என்ன தெரியுமா? கோயிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், மசூதிக்கு போகணும். இப்போ விஜய் தொழுறாரா, நமாஸ் பண்ணுறாரு, கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்காரா, இல்லை அவர் பேர்லேயே ஜோசப் இருக்குது. அப்புறம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனார், மூகாம்பி கோயிலுக்கு போனார், முடிஞ்சு போச்சு. எல்லா கோயிலுக்கும் போயிட்டால் இதான் வந்து மதசார்பு. இப்போ இந்தியாவில் அதுவா மதசார்பின்மை? இந்தியாவில் ஃபாசிசம் என்பது சிறுபான்மை மக்களை வந்து அழிப்பதற்காக வந்துகிட்டு இருக்குது. இன்னொரு புறம் தொழிலாளிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருகிறது, தலித்துகளுக்கு எதிராக இருக்குது, சொல்லப்போனால் இந்துக்கள்லேயே பெரும்பகுதி மக்களுக்கு எதிராக இருக்குது. இப்போ இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தாங்க, அது இந்துக்களுக்கு எதிரான ஒரு தீர்மானம் தானே. இப்படி பல விஷயங்கள் சொல்ல முடியும். இப்போ வட இந்தியாவில் வந்து முஸ்லீம் வீடுகள் புல்டோசரால் இடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா பாசிச எதிர்ப்பில் முன்னணியில் இருந்த மாநிலத்தை அந்த கொள்கையை நீர்த்து போக வைக்கின்ற வேலையை விஜய் செய்திருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் அவங்களுடைய செய்திகளும் நரேட்டிவ்களும் இங்கே வந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் ஒன்றிய அரசு மாநில உரிமைக்கு எதிராக செய்திருக்கின்ற அது 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், அல்லது வந்து கிறிஸ்தவ நிறுவனங்கள் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க இல்லையா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டு. அதனுடைய நோக்கம் என்ன? இந்த கிறிஸ்தவ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை மூட செய்வது. அது நீங்கள் மதம் மாற்றிட்டீங்க, அந்த உள்ளுக்குள்ள விதிகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மதம் மாற்றுவதாக அரசு அதிகாரிக்கு ஒரு சந்தேகம் தோணாலே அவர் முடக்கிடலாம். முடக்கிட்டு அவருடைய சொத்துக்கள் வங்கி கணக்கில் நீங்கள் கைப்பற்றலாம். வக்ஃப் போர்டுக்கு என்ன செஞ்சாங்களோ அதே இது இன்னைக்கு கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு இது செய்கிறாங்க. இந்த லிஸ்ட் நான் போயிட்டே இருக்குது. இதை தமிழ்நாட்டில் நாம் பேசுவதற்கு பதிலாக விஜயினுடைய இந்த குதிரை பேர அரசியலை கூட பேச முடியாமல் திமுக தாவேகா எம்எல்ஏகளை உடைத்து கொண்டு போக முயற்சி பண்ணுகிறது. இதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்குது. நீங்களும் நானும் வாங்கன்னு வந்து இதை பற்றி பேசலாம், மற்றவர்களும் பேசலாம். ஆனால் அவங்க ஒரு சின்ன பொய்யை உருட்டி விட்டு அதை வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக கொண்டு போகிறாங்க இல்லையா, இதுதான் தமிழ்நாட்டுக்கு மிக பெரும் அபாயம். அதாவது ஒரு அரசியல்னால் காரசாரமாக கொள்கைகள் அது இதுன்னு சண்டை போடணும், பேசணும், அப்படி எதுவும் இல்லாமல் அவர் வருவாராம், மராத்தான் ஓடுவாராம், பஸ்ஸில் இருந்து 10 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குவாராம். இப்போ இதை வைத்துக்கொண்டே விஜய் வந்து பிரமாதமாக ஆளுகிறார். கீர்த்தனா தமிழ்நாட்டிலே முதல் பெண் அமைச்சராம். இதுக்கு முன்னாடி இங்கே பெண் அமைச்சரே இருந்தது இல்லையா. 24 தொகுதிகளில் பொது தொகுதிகளில் தலித்துகள் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்களாம். தலித்துகளுக்கு ஒரு காவலராம். 8 அமைச்சர்கள் தலித்துகளுக்கு கொடுத்துருக்கிறாராம். அப்படி பார்த்தா பிஜேபி 10 கொடுத்துருக்குறான். ஜனாதிபதியாக ஒரு பழங்குடியின பெண்ணை வந்து ஆக்கியிருக்கிறான். அப்போ இதையெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாமே பொய் செய்தி தானே. இப்போ கீர்த்தனாவா முதல் பெண் அமைச்சர்? ஆனால் நம்ம அதை விளக்குறதுக்குள்ளே அந்த செய்தி கீழே போயிடுது சார், கீழே போயிடுது. இப்போ 24 பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளர் நிறுத்தவே இல்லை. தாவேகாவும் எங்கே யார் இருக்கிற? அப்போ ஆலோசனா வில்லிவாக்கத்தில் இருந்ததுக்கு எதுக்கு? தெலுங்கு பேசும் மக்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க, அவங்க நமக்கு வாக்கு வரட்டும். ரமேஷ் என்ற பார்ப்பனரை ஸ்ரீரங்கத்தில் நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? அவர் அந்த சாதி. அருண்ராஜ் திருச்செங்கோடுலையும் போட்டிக்கிட்டாரு, கொங்கு வேளாள கவுண்டரு. அப்போ எல்லா இடத்துலையும் வந்து சாதி பார்த்து திமுக எப்படி நிறுத்துமோ அதே போல தான் நிறுத்திருக்காங்க. ஆமாம், அதை கணக்கில் கொண்டு எல்லாம் நிறுத்திட்டு இப்படி ஒரு பொய்யை அடிச்சு விடுறாங்க. 24 தொகுதியில் பொது தொகுதியில் சாதனை படைத்து விட்டார். இதை பார்த்து இவர் நம்ம இயக்குனர் பா ரஞ்சித் வந்து ட்வீட்டு போடுறாரு. இதெல்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ அறிவாளிகளே இதை நம்பும் பொழுது சாதாரண மக்கள் ஏன் நம்ப மாட்டாங்க? 6 அமைச்சர்கள் 7 அமைச்சர்களுக்கு திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு குறி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவாவேல் வீட்டில் சோதனை நடத்தினாங்க. இப்போ விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க. அவர் போராடணும்னு தெரியல. இந்த லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வந்து அழைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏவாவேலு, KN நேரு, மூர்த்தி, அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, சேகர்பாபு, அன்பில் மகேஷ், எல்லாருமே அந்த அரசு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கும் அப்படின்லாம் இன்றைக்கி காலிலேருந்து மீடியாக்களில் ஓடிட்டு. இதை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து 2G வழக்கை என்ன செஞ்சதோ அதை உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் 2012 அண்ணா ஹசாரே போராட்டம். அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அந்த ஒரு IPS போலீஸ், அவங்க பேர் என்ன, கிரண் பேடி, இவங்கெல்லாம் அதுக்கு வராங்க. யோகேந்திர யாதவ், பிரசாந்த் பூஷன் எல்லாரும் வராங்க. அது போக விஜய் கூட அதுக்கு போயிருக்காரு. அப்போ இந்தியா முழுக்க வந்து ஊழல்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்போ 2G வழக்கு வருது. 2G வழக்கில் இவங்க சொன்னது 1.25 லட்சம் கோடி
அதுக்கு எவ்வளோ சைபர்னு கூட நமக்கு தெரியாது, இப்படி அன்னைக்கு டிவி டிபேட்லாம் பேசுனாங்க. அதில் விழுந்த காங்கிரஸ் தான் சார். அதனால திமுக செஞ்சதுனால தான் காங்கிரஸ் விழுந்து போச்சு, இன்னும் நாங்கள் எழுந்திருக்கல. அந்த கோபம் தான் காங்கிரஸுக்கு திமுக மேலங்கிறாங்க. அல்ல, அதுவே பொய்ன்றது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுச்சா இல்லையா? ஒரு ஆதாரம் கூட இல்லை அப்படின்னு அது நிரூபிக்கப்பட்டு விட்டது. நான் கேள்வி என்னென்னா, அந்த நரேட்டிவை வைத்து பிஜேபி ஆட்சியை பிடித்தது. அதே போல் இன்றைக்கி விஜய் வந்து திமுக தீய சக்தி, ஊழல், மன்னராட்சி, நான் தான் மாற்று யோக்கியம் அப்படின்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஆட்சியை பிடித்த பிறகு தனது ஆட்சியில் இவர் நேர்மறையில் இவரால் எதுவும் செய்ய முடியாமல் போனாலும் எதிர்மறையில் பாங்க நான் ஆக்ஷன் எடுத்திருக்கேன், 6 அமைச்சர்கள் மேலே ஊழல் வழக்கு பதிவு செய்து விசாரித்து கைது வரைக்கும் கூட போகலாம். இதை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் இது மிகப்பெரிய பேசு பொருளாயிரும். பாருங்கள், விஜய் வந்தார், வந்த உடனே பழைய ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள்லாம் கைது பண்ணிட்டாரு, ஊழலை ஒழிச்சார் அப்படின்னு சொல்லி போகும். இந்த கேஸு 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ நமக்கு தெரியும். ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்கு எவ்வளோ வருஷம் நடந்துச்சு. அப்போ அந்த ஒரு கேஸுக்கே திமுக அவ்வளோ தூரம் போராடி குற்றவாளின்னு தீர்ப்பு வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த வழக்குகள்லாம் பின்னாடி இந்த வழக்கில் ஒன்றும் ஆதாரம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு நீதிமன்றங்கள் சொல்லும்போது தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும். இது வந்து ஃபாசிஸ்டுகளுடைய ஒரு அப்ரோச். ஒரு பொய்யை வந்து பேசுவது, அதற்கான சூழலை உருவாக்குவது, கற்பனையான வில்லன்களை காட்டுவது. இப்போ திமுக தீய சக்தின்னு சொல்லியாச்சு, அதுக்கு எவிடன்ஸாக இவங்களெல்லாம் கொண்டு வராங்க. அப்போ இவங்களுடைய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மூலமாக என்ன நடக்கும் பாருங்கள். நாங்கள் திமுக மேலே நடவடிக்கை எடுத்து விட்டோம், விஜய் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டார், இங்கே தேனும் பாலும் ஓடுகிறது, தமிழ்நாடு முன்னேறிவிட்டது, ஊழலை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு செய்தி இன்றைக்கி வந்து படித்தேன். சென்னையில் வந்து ஒரு தாவேகா நிர்வாகி, ஒரு பெண் வழக்கறிஞர் கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸுன்னா, அரசு வழக்கறிஞர் ஆகிறதுக்காக ஒரு பதவிக்கு 5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. மிச்சதை நீங்களே முடிவு பண்ணி. திமுக சட்டத்துறை என்ன செய்யுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் மேலே களங்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்களா, இல்லை உண்மையிலுமே ஆதாரம் இருக்காங்கிறது இனிமேல் அவங்க வெளியிட்டால் தான் தெரியும். திமுக சட்டத்துறை வந்து நாங்கள் எதிர்கொள்ளவும் தயார் அப்படின்னு தான் நேற்று கூட பேட்டி கொடுத்தாங்க பரந்தாமன்லாம். பொறுத்து வந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.